கார்த்திகை தீபம் சீரியலில் பார்த்தோன்னா எப்படியோ ரேவதியும் கார்த்தியும் மோதிரம் மாற்றிடுறாங்க. அதே மாதிரி பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் கார்த்தியோட முகத்தை தான் ரேவதி பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன சாமுண்டீஸ்வரி வழக்கம் போல் சவால் விடுறாங்க. கண்டிப்பாக மருது தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவான், அதையும் வாழ்த்திட்டு விருந்தில் கலந்து கொண்டுட்டு போ அப்படின்னு. ஸோ இந்த பக்கம் கார்த்தியும் அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. முடிஞ்சா தடுத்து நிறுத்திப்பாரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சவால் விட்டதும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது. அதே முகூர்த்தத்தில் மனமேடையில் ரேவதி களத்தில் தாலி கட்ட போகிறதும் நான் தான் அப்படின்னு நம்ம கார்த்திக் சவால் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரி செம்ம கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன கல்யாணத்துக்குரிய வேலைப்பாடுகள் சூப்பராக நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மருதும் இங்கால கலாவும் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாமே அந்த கார்த்திக்கு சாதகமாக தான் நடந்துச்சு. இதை நான் சும்மா விட மாட்டேன் கலா. என் கல்யாணம் நடக்கணும்னா அந்த கார்த்தி பயல் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு போதும் அட போனேன். அவன் கதையை முடிக்கிறதுக்கே அவன் வீட்டில் இருந்தே நான் எவ்வளோ திட்டம் போட்டேன். நீ அவனை முடிச்சிடுவியா? அவன் அவ்வளோ பெரிய லேசுப்பட்ட ஆள் கிடையாதுன்னு. அவன் சரியான தில்லாலங்கடி. இன்றைக்கே அவனை பற்றி நீ புரிஞ்சிருப்பியே அப்படின்னதும் அப்படின்னா அவனை என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரியா அப்படிங்கிறாங்க மருது. ஆமாண்ணே, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு மருது கலா கிட்ட சவால் விடுறாங்க. சரி, என்ன பண்ண போற? அவன் உயிரே ரேவதி தான். ரேவதியை வச்சு அவன் கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னதும் என்ன பண்ண போகிற? ரேவதியை கடத்தி கொண்டு வைக்க போகிறேன். அவள் உயிரோடு இருக்கணும்னா நீ உயிரோடு இருக்கக்கூடாதுடான்னு அவன் கையாலேயே அவன் இல்லாமல் போகிற அளவுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னதும் சரின்னு. நீ போட்டுக்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் பார்த்து பக்குவமாக பண்ணு. இந்த விஷயம் ரேவதிக்கோ சாமுண்டீஸ்வரி அத்தைக்கோ தெரிஞ்சுது அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை அந்த காத்தி நிறுத்த தேவையில்லை, அத்தையே நிறுத்திடுவாங்க அப்படின்னு கலா சொன்னதும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மருது அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா வழக்கம் போல் நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா மருது கொஞ்சம் அடியாட்களாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது தனியாக போகிற இடமா பார்த்து ரேவதியை கடத்திடுறாங்க. இந்த பக்கம் ஒரு குடோனில் கொண்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த குடோனுக்கு மருது முகமூடி போட்டுட்டு போகிறாங்க. டே யார்னா நீங்கள், விடுங்கடா, எதுக்காகடா என்ன கட்டி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு போது, இங்கே பாரு, உன்னால் அந்த காட்டி பயிலங்களுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்ருக்கான், அதனால் அவன் கதையை முடிக்கிறதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னதும் ஏய் யார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார்? உன் எம்டி காட்டி தான் சொல்கிறான் அப்படின்னதும் ஏய் என் எம்டி சார் உனக்கு என்னடா பண்ணாரு? இங்கே பாரு, சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு என்னையும் அவரே சேர்த்து பேசுகிற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. இங்கே பாரு, நீ இங்கேருந்து உயிரோட போகணும்னா உன் எம்டி சார் உயிரோட இருக்கக்கூடாது, அதனால் ஒழுங்காக ஃபோன் போட்டு அவர்கிட்ட சொல்லு அப்படின்னதும் ஏய் இங்கே பாரு, அவருக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சம்மந்தம் இல்லாமல் என்ன சொன்னால் அவர் இருக்குடா உயிரோட இல்லாமல் போகிறாரு. ஒழுங்கு மரியாதையாக என்ன விட்டுரு. என் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது. இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை உயிரோடவே விட மாட்டாங்க அப்படின்னு ரேவதி டென்ஷனில் கத்திட்ருக்காங்க. ஏய் கத்திட்ருக்காத, ஒழுங்கா உன் எம்டி சாருக்கு ஃபோனை போடுறீ அப்படின்னதும் உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன இது வித்தியாசமான நம்பராக இருக்கே அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே நம்ம ரேவதி சார் நான் ரேவதி பேசுகிறேன் சார், யாரோ சம்மந்தம் இல்லாத 4 பேர் என்னை கடத்தி கொண்டு குடோனில் கட்டி வச்சுருக்காங்க சார். கேட்டால் நீங்கள் வந்தால் தான் என்னை விடுவேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை சார், என்னை உயிரோட விடணும்னா உங்கள் கதையை உங்களையே முடிக்க சொல்லி என்னை மிரட்டுறாங்க சார். எதுக்காக சார் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க? உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ பெருசாக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி தான் இவன் ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னதும் ரேவதி என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னதும் உடனே ஃபோனை மருது வாங்கிடுறாங்க. இங்கே பாரு, அவள் எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அவள் உயிரோட இருக்கணும்னா நீ உன் கதையை முடிச்சுக்கணும் அப்படின்னதும் உடனே கார்த்தி என்னடா மிரட்டுறியா, யாரா நீ அப்படின்னு கார்த்தி கேட்டதும் உன்னோட எதிரி, இங்கே பாரு அப்படின்னு உடனே ரேவதி கையில் ஒரு ரவுடி கூர்மையான பொருள் எடுத்து ரேவதியோட கழுத்தில் வச்சிட்டு இருக்கான். வீடியோ கால் எடுத்து மருது கார்த்திக்கு காமிக்கிறாங்க. பார்த்தல, நீ மட்டும் இப்போவே எனக்கு வீடியோ காலில் உன் கதையை முடிக்கிற, நீ முடிக்கல அடுத்த நொடியே உன் கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி உயிர் போகும் அப்படின்னதும் இங்கே பாரு ரேவதி, என் உயிர் அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், அதுக்கப்புறமா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம்
நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா, உன் கதையை நீயே முடிச்சுக்கிற இல்லையா, ரேவதி கதையை முடிச்சுட்டு அதே வீடியோவை நான் உன் ஃபோனுக்கு அனுப்புவேன், வச்சிடுறேன் அப்படின்னுட்டு மருது ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா உயிர் மிரட்டல் வந்து நம்ம மருது கார்த்திக்கு கொடுப்பாங்க. ரேவதிக்கு ஒன்றுனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பாங்க இல்லையா. ஸோ மருதான் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சி அவங்கள வெட்டி ஆடிடுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் இன்னும்